ஹவுஸ்மேட்ஸ் படம் இப்பதான் பார்த்தேன். செம்ம புதுசான ஒரு கான்செப்டா இருந்தது. கொஞ்சம் படம் வந்து புரியறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்தது. பட் தென் ஒரு ஹாரர்ல ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டா செம்மையா இருந்தது. ஒரு புது கான்செப்டா இருந்தது ஆக்சுவலி பார்க்கறதுக்கு. ஸோ வெரி நைஸ் மூவி. எல்லாருமே குடும்பங்கள் கொண்டாடும் படமா இது மாறணும்னு பெரிய வாழ்த்துக்கள் டு டீம் ஹவுஸ்மேட்ஸ். தேங்க்யூ. ஹாய், நான் உங்கள் சிவாங்கி பேசுகிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஹவுஸ்மேட்ஸோட ப்ரீமியருக்கு வந்தேன். தர்ஷன் அண்ணனோட படம். ஸோ படம் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எஸ்பெஷலி ரொம்ப யூனிக்காக இருந்தது கான்செப்ட்டு. பார்த்த எல்லாருக்குமே படம் வந்து ரொம்ப பிடிச்சது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட வந்து படம் பாருங்கள். தேங்க்யூ. ஹாய், இப்போ தான் ஹவுஸ்மேட்ஸ் படம் வந்துட்டு ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது படம். பயங்கர த்ரில்லிங்காக என்டர்டெய்னிங்காக ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருந்தாங்க. அண்ட் எல்லா ஆக்டர்ஸுமே, தர்ஷன் என்னோட நல்ல ஃப்ரெண்ட், எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ எல்லோரும் ஃபேமிலியோடு கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. ஹவுஸ்மேட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில். ரொம்ப ரிலேட் பண்ண முடியுது. ஏன்னா பிக் பாஸ்லேயும் வந்து ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைனாக இருந்துச்சு. எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹாரர் அந்த மாதிரி நினச்சேன். பட் செகண்ட் ஹாஃபில் ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட்டு வந்து ஓவரால் வந்து ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து ரொம்ப இயல்பாக அழகாக நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து இந்த டீமுக்கு வந்து என்னோடய ஹார்ட்டி விஷயம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஹவுஸ்மேட்ஸ் படம் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. வெரி என்டர்டெய்னிங் ஃபில்ம். ஃபன்னாகவும் இருக்குது. ஆக்சுவலி லாஸ்ட் ஒரு போர்ஷனில் இமோஷ்னலியும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் ஃபில்ம். August 1st எல்லோரும் ஃபேமிலியோட தியேட்டர்ஸ் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கான்செப்ட் ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ஹாரர்னு நினச்சேன். அப்புறம் போக போக ஹாரர் காமெடின்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் தான் புரிய வந்துச்சு. அண்ட் it will keep you hooked throughout the movie. It was very very nice and good family entertaining. எல்லாருக்கும் வணக்கம். நான் நிக்கிலா சங்கர். இப்போ தான் ஹவுஸ்மேட்ஸ் மூவி பார்த்துட்டு வெளியில் வந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது படம். இன்ஃபேக்ட் இவர் வந்து நம்ம தமிழ் கிறிஸ்டோஃபர் நாலன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரி சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் மூவிஸ்லாம் ரொம்ப சூப்பராக எடுப்பாங்க. இவருமே தமிழில் அதை ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு புரிகிற அளவுக்கு சூப்பராக எடுத்துருக்கு. ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி இதில் ஒரு குட்டி பையன் கேரக்டர் கூட ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காரு. மற்ற எல்லா கேரக்டர்ஸ், வினோதினி மேம், காளி வெங்கட் சார், ஹீரோயின் எல்லாருமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரே ஃப்ரேம்லேயே டபுள் ஆக்ஷன் மாதிரி 2 டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணது, டிஃப்ரெண்ட் ஏஜ் கேட்டகரி எக்ஸ்பிளைன் பண்ணது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்க்ளூடிங் மியூசிக் அண்ட் எடிட்டிங். ஸோ எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். கடைசியில் ரொம்ப ரொம்ப இமோஷனலாக இருந்தது. மியூசிக்கு எல்லாமே பிளேட் அ வெரி குட் பார்ட். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹவுஸ்மேட்ஸ் படத்தோட ப்ரீமியர்லேருந்து வெளியில் வரேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு அருமையான ஒரு படம். கான்செப்டே ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்செப்ட். இது ரொம்ப ஹிலேரியஸாக டைரக்டர் ராஜ்வேல் பண்ணியிருக்காரு. எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே நடித்த அனைவரும், தர்ஷன், அந்த ஹீரோயின் சொல்லவே வேண்டாம், காளி வெங்கட், வினோதினி எல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இதை டெஃபினட்டாக நீங்களாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இது அதான் ரொம்ப பயங்கர சிரிச்சுக்கிட்டே இருக்கோம். படம் முழுக்க சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ விஷ் ஆல் குட் லக் ஃபார் த டீம். அண்ட் டெஃபினட்டாக இது ஒரு பெரிய சக்ஸஸ் வரும். இந்த மாதிரி படங்களை நம்மலாம் வரவேற்கணும். இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல ப்ரெஸ் நீங்கள் தான் சேர்க்கணும். இது அருமையான படம். யாரும் மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். பயமாக இருந்துச்சு எனக்கு. பட் ரொம்ப பெரிய பயமான பேய் படம் கிடையாது இது. ஸ்டார்டிங்கில் ஒரு அந்த இது புரியுற வரைக்கும் லைட்டாக பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நல்லா சிரிப்பாக ஜாலியாக போச்சு. எமோஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் காளி வெங்கட்ரும் பயங்கரமாக நடிச்சிருந்தாரு. ஆக்டர் சூப்பராக இருந்தாங்க. ஹீரோயின் எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் தியேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. இப்போ தான் ஹவுஸ்மேட்ஸ் படம் பார்த்து வரேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதாவது ஒரு ஃபேமிலியாக போய் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இது இருக்கும். தர்ஷன் ப்ரோ சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஹீரோயின் அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக காளி வெங்கட் அண்ணா அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவங்க பேரா பண்ணியிருந்தவங்க, அந்த குட்டி பையன் எஸ்பெஷலி சூப்பராக பண்ணியிருந்தார். இது வந்து டேரக்டர் சூப்பராக வந்து ரைட்டிங்லேயே அவ்வளோ அழகாக பண்ணி இந்த விஷயம் டக்குன்னு புரியாது. ஸோ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு எடுத்தது வந்து டேரக்டருக்கு உண்மையான ஒரு பெரிய பாராட்டுக்கள். எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.